பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த யூடியூப் சேனலில் ஜீசஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரி இந்த யூடியூப் சேனலில் பங்குதாரலாக இருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இனி பங்குதாரலாக மாறப்போகிற என்னுடைய சகோதரருக்காகவும் என் சகோதரிகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். என்ன ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இத்தனை நாளாக வீடியோ போடாத காரணம் காலமுக்கு டிலே ஆகிடுச்சு. அதை வாங்கிட்டோம். இனி நம்ம தொடர்ந்து கர்த்தரோட வார்த்தையை ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆரம்பிக்க போகிற ஒரு நிகழ்ச்சி அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சியை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். யாரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சத்துருவாக இருக்கிற சாத்தான். இந்த சாத்தானை கர்த்தர் தானே படைத்தார். கர்த்தர் படைத்தாரா? இல்லை அவன் எப்படி சாத்தானாக மாறினான்? அவனுடைய ஆதி நிலை என்ன? ரெண்டாவது, அவன் விழுக்கும்போது அவன் நிலை என்ன? 2. அவன் விழுந்த பின்னாடி வல்லமையெல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டான்? இயேசுநாதத்தை சவால் சொல்லும் அளவுக்கு இந்த வல்லமையை சாத்தான் எப்படி பெற்றுக்கொண்டான் என்ற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் 4. இந்த பிசாசு ஏன் நம்மை சின்ன பகையாக பகைக்கிறான்? ஏன் சாத்தான் மனிதர்களை சின்ன பகையாக பகைக்கணும்? ஏன் சின்ன பகையாக பகைத்து இப்படி நம்ம வாலிப பிள்ளைகளை, குழந்தைகளை, பெண்களை ஏன் இவ்வளவு இழிவுபடுத்த வேண்டும்? காரியம் நமக்கு தெரியல. அதை குறித்து நம்ம ஆராயிருக்கிறோம். அதுபோல இந்த பிசாசு பிடித்த மனிதனை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கும் முன்பு அவன் எப்படி இருந்தான், விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவன் எப்படி இருந்தான் என்ற காரியத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுற சொல்லியிருக்கிறேன். அதன் பின்பாக 2வது ஒரு தலைப்பு கர்த்தருடைய நாமம். சாத்தானை குறித்து முழுமையான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி முடித்த பின்பு அடுத்த தலைப்பாக நான் போக காரியம் கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? அந்த நாமம் ஏன் நமக்கு தெரிவிக்கப்படணும்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம் ஆராய்வதன் மூலம் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது காண்கிற தேவன் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அவர் எதையெல்லாம் காண்கிறார்? கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை காண்கிற தேவனாக இருந்து நம் மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் என்ற கர்த்தருடைய நாமத்தை குறித்து பல செய்திகளை இனி வரும் காலங்களில் வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். சாத்தானை குறித்து நான் அறிந்து கொள்ளணும் பிரதர். சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் ஏன் உருவானா? கர்த்தர் சாத்தானை உருவாக்கினாரா என்று பல சந்தேகத்தோடு இருக்கிற உங்கள் சகோதரர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. அதே மாதிரி கர்த்தருடைய நாமம், இயேசு என்ற நாமம், இம்மானுவேல் என்ற நாமம், அதை குறித்து அறிந்து கொள்ளணும். இந்த நாமத்துக்கு பின்பாக இருக்கிற வசனங்கள், மூல வசனங்கள், அதனோட அர்த்தம், இந்த காரியமெல்லாம் எனக்கு தெரியணும் என்று விருப்பப்படுகிற உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். மறக்காமல் நம்ம ஜீசஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ஸ்டாகிராமில் ராஜேஷ் 2004 அந்த ஐடியில் போட்டு அந்த ஐடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம சில காரியங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த அறிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் இன்னைக்கு அறிமுக வீடியோ என்பதற்காக இந்த வசனத்தை மேற்கோள் காட்டாமல் பேசிட்டோம். இனி வரும் காலங்களில் கால அளவை பொறுத்து நீங்கள் எவ்வளவு நேரம் பேச சொல்லுகிறீர்களோ அந்த கால அளவை பொறுத்து பேச ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நல்லா நிறைகள் இருந்தால் நிறைகளை நீங்கள் சொல்லலாம், குறைகள் இருந்தால் குறைகளையும் நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிக்கட்டும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் போட போகிற இந்த வீடியோஸை பார்த்துட்டு
அதில் எந்தெந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் போடலாம், எந்தெந்த மாதிரி காரியங்களை பேசலாம் என்று உங்களுடைய ஆப்ஷனை சொல்லலாம். எத்தனை நிமிஷம் பேசுனா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்? 5 நிமிஷமா இல்லை 10 நிமிஷமா? நீங்கள் உங்கள் வேலை பொழு அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இத்தனை நிமிஷம் பேசுங்க பிரதர், எங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குது, 5 நிமிஷம் பேசுங்க அதுவே போதும்னா 5 நிமிஷம் பேசலாம். அல்லாட்டா எங்களுக்கு இன்னும் நிறைய காரியம் சொல்லலாம், 2-3 வசனங்கள் இன்னும் மேற்கோள் காட்டி பேசுங்க அப்படின்னா மேற்கோள் காட்ட நான் தயாராக இருக்கிறேன். அதை குறித்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுறத பொறுத்து தான் இனி பல வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.